ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சித்தார்த். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நம்ம ஒரு ஸ்பெஷல் பைக்கை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 1,75,000 கிலோமீட்டர்ஸ் வரையும் ஓடின ஒரு யமஹா பைக்கு. ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன பைக்னா ஹாய் கைஸ், மீட் மிஸ்டர் ப்ளூ டெவில். இவர் தான் பார்த்தீங்கன்னா 1,75,000 கிலோமீட்டர்ஸ் வரையும் ரீச் பண்ண R15 வெர்ஷன் 3. 2018ஓட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் R15 வெர்ஷன் 3 இவர் தான், நான் ABS வெர்ஷன். இந்த வண்டி 2018 இருக்கிறப்ப இருந்த அதே பிக்கப்பும் அதே ரேஞ்சும் ஸ்டில் கண்டினியூ ஆகுது. 1,75,000 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறமும் நம்ம ப்ளூ டெவிலோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் போயிருக்கு. அதுக்கப்புறமா அந்த 30,000 கிலோமீட்டர்ஸுமே மோட்டோல் இன்ஜின் ஆயில் தான். அதுக்கப்புறம் 1,75,000 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லிக்யூ மொழியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. 2 தடவை கிளச் பிளேட்டு, ஒரு 6 வாட்டி செயின் ஸ்பாக்கெட்டு, ஒரு 2 வாட்டி ரியர் மோனோஷாக் அப்சார்ப், அப்புறம் இந்த ஆக்சிலேட்டர் கேபிள், கிளச் கேபிள், பிரேக் பேட்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டான டைம் இன்டர்வல்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 தடவை வந்து ஒரு ஆக்சிடென்ட்ஸ்லாம் மெட் பண்ணியிருக்கனால பாடி பேலன்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸோட தான் நம்ம ப்ளூ டெவில் வந்து 1,75,000 கிலோமீட்டர்ஸை ஹிட் பண்ணியிருக்காரு. 2018 யமஹா V3 லான்ச் பண்ணும்போது இது R15 வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, அப்புறம் அந்த S மாடல் 2016 லான்ச் ஆன வண்டி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் விட ஒரு பயங்கரமான டிஃபரன்சஸோட தான் V3 லான்ச் பண்ணாங்க. VBA டெக்னாலஜியோட ப்ளஸ் ஒரு 5cc 155cc ஆக்கி ஒரு அக்ரெசிவான ரைடிங் பொசிஷனோட ஒரு ஷார்ப்பான டிசைனோட இந்த வண்டியை லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு டில் நவ் 2025 வரைக்குமே 200cc கேட்டகரி உள்ள வண்டியோடலாம் இந்த வண்டி காம்பீட் பண்ணுது. FMSCAயோட 160cc கேட்டகரி ரேசஸ்லாம் இந்த வண்டி பயங்கரமாக டாமினேஷன் பண்ணுறதே சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பயங்கரமான ஹேண்ட்லிங் ப்ளஸ் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்னால. மிஸ்டர் ப்ளூ டெவில் 1,75,000 கிலோமீட்டர்ஸ் விட்டாகிறதுக்கு ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வேணும். ப்ளஸ் அதையும் தாண்டி யமஹாவோட இன்ஜின் குவாலிட்டி வந்து இங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. யமஹாவோட இன்ஜின்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா R15 வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, S, V3, V4, அப்புறம் R15M எல்லா வண்டியிலையுமே ஃபோர்ஜ்டு அலுமினியம் பிஸ்டனும் டை கேஸ்டிங் அலுமினியம் சிலிண்டரும் கொடுப்பாங்க. இந்த ஃபோர்ஜ்டு அலுமினியம் பிஸ்டன் என்ன பண்ணுன்னா நல்ல ஹீட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கம்பேர்ட் டு கேஸ்ட் பிஸ்டன்ஸ். ஃபோர்ஜிங் ப்ராசஸில் இந்த பிஸ்டன் வரனால அதோட இன்டர்னல் கிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும் கம்பேர்ட் டு கேஸ்ட் பிஸ்டன்ஸ். ஸோ இது ஒரு நல்ல ரிலேபிலிட்டி ஃபேக்டராக பிஸ்டன் சைடில் சொல்லுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டை கேஸ்டிங் அலுமினியம் சிலிக்கான் சிலிண்டர். இதில் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் சிலிக்கான் கண்டென்ட் இருக்குது. இந்த சிலிக்கான் கண்டென்ட்டால் இந்த சிலிண்டரோட வெயிட்டும் கம்மியாகுது. ப்ளஸ் வந்து இந்த சிலிண்டரில் இன்னர் ஸ்லீவ் கிடையாது, மற்ற சிலிண்டரில் இருக்கிற மாதிரி. இந்த இன்னர் ஸ்லீவ் இல்லாதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஹீட் டிசிபேஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த இன்னர் ஸ்லீவ் கிராக்கிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து இந்த சிலிண்டர் தப்பிக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா VBA வச்சு வந்த மொதல் வண்டி இதுதான். ஸோ VBA வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு ரிலேபிலிட்டி ஃபேக்டராகவும் இங்கே வேலை பார்க்குது. எப்படிங்கிறத சொல்கிறேன். VBA ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகும்னா, உங்கள் இன்டேக் கேம்ப் ஷாஃப்ட் சைடு வந்து 2 கேம்ப் ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து லோ RPMஸில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேம்ப் ப்ரொஃபைலும், ஹை RPMல க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேம்ப் ப்ரொஃபைலும் இருக்கும். கரெக்டாக 7,500 RPM நீங்கள் ஹிட் பண்ணுறப்ப அந்த VBA வந்து கிக் ஆகும். இப்படி இருக்கிறனால ஒரு நல்ல ஒரு ஆப்டிமல் வால் டைமிங் வந்து இந்த வண்டி கிடைக்கும். லோயர் RPMஸில் போகிறப்ப இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாது. இதனால் ஒரு நல்ல வால் ஹெல்த்தும் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸில் வந்து நீங்கள் தப்பிக்கலாம். 2009லேருந்து 2025 வரைக்குமே யமஹா R15 வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். இதனால் வந்து ஒரு ப்ரிசைஸான AFR ரேஷியோஸ் கிடைக்குது. தேவையில்லாத வைப்ரேஷனும் கம்மி பண்ணுது. கரெக்டான AFR ரேஷியோஸ்னால ஒரு நல்ல த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் கிடைக்குது. இதெல்லாம் தான் இந்த வண்டியோட யமஹாவோட இன்ஜின் குவாலிட்டிஸ், இன்ஜினியரிங் பில்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை யமஹா கொடுக்கும்போதும், எங்கள் அண்ணன் மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு ஓனர் கிடைக்கும் போதும் இந்த வண்டி வந்து ஒரு அழிக்க முடியாத அசுரனா மாறிட்டு இருக்கு. இட்ஸ் பிகம் இன்எவிட்டபிள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யமஹாவோட இன்ஜின் குவாலிட்டியை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக போடணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 வரப்போகிறோம்.
86 87 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 12 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம்னா 100 வர போகிறோம். எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம் guys. See you. Bye.